மக்கள் மனசை பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு மக்களே உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போ தான் மே மாதத்தோட இறுதி வாரத்தை எட்டி கொண்டிருக்கிறோம். வெயில் இப்போவே 11 மணிக்குள்ளேயே வெயில் கொளுத்து என்று கொளுத்துகிறது. தாங்க முடியல. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கேயுமே அது அந்த வெயிலுடைய தாக்கத்தை மேனேஜ் பண்ணுறாப்புல உடம்போ இயற்கையின் சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு இடையில் அடுத்த மாதம் ஜூன் மாதம் வேறு வருது. பள்ளி திறக்கிறதுக்கான மாதம் அது. இந்த விடுமுறை நாட்கள்லாம் முடிந்து எப்போது வழக்கமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் இந்த பள்ளிக்கூடம் திறக்கிற தேதி ஒரு 10 ஜூன் 10 ஜூன் 15 இப்படி தள்ளி திறக்கிறாப்போல் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு மக்கள் இடத்துல பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் கல்வித்துறை சார்ந்த குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு என்ன முடிவு எடுப்பார் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. கல்வி என்பது மிக அவசியமான ஒரு பொருளாக இருந்தாலும், பெறத்தக்க ஒரு பொருளாக இருந்தாலும், பெற அரிதாக ஒரு பொருளாக இருந்தாலும், உடலும் மனதும் சூழ்நிலைகளும் இயற்கையின் சூழ்நிலையும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். வீட்டிலேயே உடம்பை மேனேஜ் பண்ண முடியல வெயிலுடைய தாக்கம். அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று எப்படி அதை சரி பண்ணுவார்கள், உடம்பை எப்படி இந்த கொடுமையான வெயிலில் குழந்தைகள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு சென்று வருவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குழப்பமான நிலையாக மக்களிடத்தில் இருக்குது. கல்வித்துறை சார்ந்த இந்த முடிவை ஜூன் மாதம் திறக்க வேண்டிய பள்ளிக்கூட டேட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவு செய்வார்கள் என்று மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. வழக்கமாக சென்ற வருடங்கள் முந்தைய வருடங்கள்லாம் பள்ளிக்கூடம் திறக்கின்ற காலங்களை கொஞ்சம் திறக்கும் தேதியை கொஞ்சம் தள்ளி வைத்ததை போன்று இந்த வருடமும் கொஞ்சம் தேதிகளை 10-15 தேதிகளுக்கு பிறகு பள்ளிகளை திறந்தால் சௌரியமாக இருக்கும் என்று குழந்தைகளும் பெற்றோர்களும் விரும்புகிறாங்க. தமிழக அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது என்று பார்ப்போம் மக்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.